அப்படிப்பட்ட எலியாக்கள் இன்னைக்கு தேவை. ஒருவேளை மரணம் வரும் உண்மைதான், அழிவு வரும் உண்மைதான், கப்தி வரும் உண்மைதான். ஆனா அதன் நடுவில் கூட வைராக்கியம் பாராட்டுகிற சில எலியாக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். சில எலிசாக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி கர்த்தருக்காய் கர்ஜிக்கிற சில எலியாக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு முன்னாடி உலகம் பணிஞ்சது ஆகணும், சத்துருக்கள் பணிஞ்சது ஆகணும். இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நின்ற அநேக எதிரிகளை, சத்துருக்களை இந்த அபிஷேகத்திற்கு பிற்பாடு கர்த்தர் பணிய பண்ணுவார். யாக்கோபு 5:17 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. சோ எலியா என்பவன் நம்மை போல என்ன மனுஷனா? பாடுள்ள மனுஷன். ஸோ எலியா நத்திங் ஸ்பெஷல் தென் அஸ். எலியா மனுஷீகத்தில், பூமியில் மனுஷங்கிறதுல நமக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் இந்த எலியா பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியமான கேரக்டர். பைபிளில் பார்த்தா ஒரு பெரிய வித்தியாசமான கதாபாத்திரம் யாருன்னா இந்த எலியா. ஏன் அப்படி இருந்தார் இந்த எலியாங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். நிறைய பேருக்கு எலியாவை ரொம்ப பிடிக்கும், எலியாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில இடங்கள்ல நான் பிரசங்கிக்கும் போது சில இடத்துல எலியான்னு சொன்னா சிலர் அப்படியே ஒரு வைப் ஆயிடுவாங்க, அவங்க ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்க. எலியாவை பத்தி பிரசங்கிக்கும் போது, எலியாவை பத்தி பேசும்போது, சில சபைகளில், சில கூடுகைகளில் நான் பிரசங்கிக்கும் போது அநேக வேலையில பார்த்திருக்கிறேன். இந்த எலியான்னு சொன்னாவே நிறைய பேர் உற்சாகம் ஆயிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உற்சாகம் இந்த எலியாவுடைய பேரை கேட்டாவே வரும். அப்படி ஒரு உற்சாகம் வரும், எங்க இருந்து தான் வருமோ தெரியாது. எலியான்னு சொன்னாவே ஒரு உற்சாகம் வரும். ஆனா அந்த எலியாவை வேதம் என்ன சொல்லுதுன்னா, இவனும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அதாவது எலியாவும் நம்மளை போல எப்படிப்பட்ட மனுஷன் தானா? கஷ்டம் உள்ள, பாடு உள்ள, வலிகள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த. உங்களுக்கு அடிச்சா வலிக்கும்னா எலியாவுக்கும் அடிச்சா வலிக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் காயப்படுத்தும்னா எலியாவையும் காயப்படுத்தும். அதனாலதான் எலியா என்ன பண்ணாரு? சூறை செடிக்கு கீழே போயிட்டு, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. அப்ப எலியாவை நமக்கு தெளிவா தெரியுது, he is also as like us. அவர் நம்மள போல ஒரு மனுஷன் தான், அவர் வேற எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த மனுஷன் தலை ஓங்கி நிற்கிறதுக்கு, அந்த மனுஷன் மேலே எழும்பி நிற்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு சாதாரண மனுஷன் தான் எலியா, உண்மைத்தான். ஆனா அந்த மனுஷன் இவ்வளோ தலையாய ஊழியத்தை செய்யறதுக்கு, பழைய ஏற்பாடு ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியா ஓடுறதுக்கு என்னங்க காரணம்? எல்லார போல பாழுள்ள மனுஷன் தானே, எல்லார போல கஷ்டம் நிறைஞ்ச மனுஷன் தானே. ஆனா அந்த மனுஷன் ஜெபம் பண்ணாருன்னா வானமே என்ன பண்ணிருக்குன்னா 3 வருஷம் அடைபட்டுருச்சு. ஸோ அப்படி ஒரு மனுஷன் மேல இருக்கிறதுக்கு என்ன இருந்துச்சு அந்த மனுஷனுக்குள்ள, என்ன அந்த மனுஷன் பின்னணியா இருந்துச்சு? இன்னைக்கு அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். எலியாவின் மேல் இருக்கிற ஒரு 3 விதமான அபிஷேகத்தை இன்னைக்கு நம்ம சுதந்திரிக்க போறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. நீங்களும் எலியாவை போல மாறலாம், நானும் எலியாவை போல மாறலாம். அதற்கு என்ன அவசியம்னா, அதற்கு பின்னணியில் இருக்கிற ஒரு 3 வகையான அபிஷேகம். இந்த 2வது நாள் எலியாவின் அபிஷேகத்தை சுதந்திரிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒருவேளை இந்த எலியாவை நீங்க வியந்து வியந்து பார்த்திருக்கலாம். இது எழுப்புதலின் காலம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களையும் எலியாவாய் பயன்படுத்த முடியும், உங்களையும் கர்த்தர் எலியாவாய் மாற்ற முடியும். இந்த எழுப்புதலின் காலத்துல கர்த்தருக்கு யார் தேவை தெரியுமா? எலியாக்கள் தான் தேவை. ஒவ்வொரு ஊர்லயும் கர்த்தருக்கு தேவை பாகாலுக்கு முழங்கால் படியிடாத அந்த 7000 பேர் தான் இன்னும் கர்த்தருக்கு தேவையை ஒழிய வேற யாரும் கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தர் உங்களை எலியாவை அழைச்சதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்க கேட்பீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த 3 வகையான அபிஷேகம் உங்களுக்கு ரொம்ப 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 அவசியம். எலியா பாடுள்ள மனுஷன் உண்மைதான், ஆனா அவனை வித்தியாசப்படுத்தி காட்டுற ஒரு அபிஷேகம் எலியா மேல இருந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில பாடுகள் இருக்கலாம், சில நெருக்கங்கள் இருக்கலாம், சில போராட்டம் இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா சொல்றேன், எலியா மேல இருந்த அபிஷேகம் உங்க மேல, என் மேல வரும்போது அது கண்டிப்பா நம்மள என்ன பண்ணி காட்டும்னா வித்தியாசப்படுத்தி காட்டும். இன்னைக்கு சொல்ற அபிஷேகம் வித்தியாசப்படுத்தி காட்டுங்க.
நீங்க பிரச்சனையோட தான் இருக்கிறீங்க. போராட்டத்தோட தான் இருக்கிறீங்க. நெருக்கத்தோட தான் இருக்கிறீங்க. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா கூட அபிஷேகம் வரும்போது என்ன வரும்னா, மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுரும். அபிஷேகம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை பெரிய மாற்றங்களை எதிர்கொள்ள ஆரம்பிக்கும். கண்டிப்பா பாடுள்ள மனுஷன் தான், நெருக்கமுள்ள மனுஷன் தான். ஆனா அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் அதே நிலைமையில அந்த மனுஷன் தொடர போவது இல்ல. சோ இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில எலியாவுக்குள்ள இருந்த ஒரு 3 அபிஷேகத்தை மாத்திரம் நான் வேகமா சொல்லி உங்களுக்கு ஐச்சபிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல நான் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேனே. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் ஷெபுவிடத்திலே போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியனுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய் இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் ஷெபுவிடத்திலே விசாரிக்க போகிறீர்கள். இது நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான். அடுத்த வார்த்தை பாருங்க. அப்படியே எலியா போய் சொன்னான். ஃபர்ஸ்ட் எலியா மேல இருந்த ஒரு அபிஷேகம் என்ன தெரியுமா? ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு பேர் அகசியா. அந்த அகசியா மேல இருந்து கீழே விழுந்துட்டார். மேல் வீட்டுல இருந்து கீழே விழுந்த உடனே அவர் அடிபட்டுருச்சு. அடிபட்டு கட்டில படுத்து கிடக்கிறார். இந்த மனுஷனுக்கு ஒரே பயம். என்ன பயம்னா, நம்ம சாவமா பொழைக்க போறோமா, நம்ம இதுக்கு மேல பொழைப்போமா மறிச்சு போக போறோமா, என்ன நம்ம வாழ்க்கையில அடுத்து நடக்க போகுதுங்கிற ஒரு பயத்தோட இந்த மனுஷன் கட்டில படுத்து இருக்கிறார். படுத்து இருக்கும் போது இந்த மனுஷன் ராஜா என்ன பண்றாரு, தன்னுடைய வேலைக்காரங்களை எல்லாம் இங்க வாங்கப்பா, நீங்க போய் எங்க போய் கேட்டுட்டு வாங்கன்னா பாகால்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க, நான் பிழைப்பனா மாட்டனா அப்படின்னு சொல்லி பாகால்கிட்ட போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அனுப்புன உடனே இது ஒரு பக்கம் இங்க நடக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தம்முடைய தூதனை எலியா கிட்ட அனுப்பி, நீ போய் அவன்கிட்ட சொல்லு, நான் இங்க ஒரு தேவன் இருக்கிறேன், ஆனா இவன் என்ன தேடாம என்ன பண்றான்னா வேறொரு தீர்க்கதரிசிய வேறொரு நபரை தேடி போறான். சில வேளையில சொல்றேங்க, கர்த்தரை தேடாம நீங்க எதை தேடினாலும் உங்க வாழ்க்கையில் ஆபத்து. இதை நான் சொல்லணும்னு இல்லை, கர்த்தர் இப்போ என்ன ஏவுகிறபடினாலும் சொல்றேன். கர்த்தரை தேடாம உங்க வாழ்க்கையில நீங்க எதை தேடினாலும் அது உங்க வாழ்க்கையில ஆபத்தா தான் முடியும், அது உங்க வாழ்க்கையில அபத்தமா தான் முடியும். ஸோ ரொம்ப கவனமா இருங்க. ஸோ இந்த மனுஷன் இப்படி கிடக்கும்போது எலியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்லு, அவன் என்ன தேடாம பாகால தேடினதுனால அவன் சாக போறான், நீ சொல்லிடு, அதை சொல்லிடுன்னு மட்டும் சொல்லி ஆண்டவர் அனுப்புறார். நம்மளாருன்னா என்னங்க பண்ணுவோம்? ஒரு அதிகாரிகிட்ட போய் பேசுறதுக்கே நம்ம பயப்படுவோம். ஒரு போலீஸ்கார் யூனிஃபார்மோட வந்து நிற்கிறாருன்னா அவர்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையும். ஸோ சில அதிகாரத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது தன்னாலேயே இயற்கையாகவே என்ன வரும்னா ஒரு விதமான பயம், ஒரு விதமான கலக்கம் இருதயத்தில் வரும். ஆனால் இந்த எலியா பாருங்க, ராஜாவுடைய வேலைக்காரங்க அவங்கெல்லாம் பார்த்தா ராஜாவுடைய சமூகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள். ஆனால் அந்த ஆட்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன உடனே எதுவுமே பயப்படாம என்ன சொல்றாரா, அப்படியே போய் சொன்னாராம். அப்படியே அந்த வார்த்தை அழகா எழுதியிருக்கு வசனம். அப்படியே எலியா போய் சொன்னான். ஒண்ணுமே மாத்தலைங்க. இன்னைக்கு நம்மலாம் போய் ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு போறோம்னா, ஒன்னு விசாரிக்க போறோம்னா, அதுக்கே கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போறதுக்கு நிறைய பயம் இருக்கும், அவங்க கிட்ட பேசுறதுக்கு தயக்கம் இருக்கும். ஆனா எலியா அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, கர்த்தர் சொல்றாரு ராஜாவை செத்துருவேன்னு சொல்லுன்னு சொல்றாரு. அதுக்கு கூட எலியா என்ன பண்ணலன்னா பயப்படவே இல்லை. ஸோ எலியாவுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, துணிவின் அபிஷேகம் இருந்துச்சு. இன்னைக்கு தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில ஒரு அபிஷேகம் வேணும். கர்த்தர் சொன்னதை துணிஞ்சு செய்கிற அபிஷேகம் வேணும். கர்த்தர் சொன்னதை துணிஞ்சு நிறைவேற்றுகிற அபிஷேகம் வேணும். கர்த்தர் எதை சொல்றாரோ அதை துணிஞ்சு போய் செய்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகம் நமக்கு கண்டிப்பா வேணும். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் துணிஞ்சு பண்ணிடுவோம். கர்த்தர் சொல்லாத எல்லாத்தையும் தைரியமா நம்மளால பண்ண முடியும். ஆனா கர்த்தர் சொன்னதை தைரியமா பண்றதுக்கு யாருக்குமே என்ன இல்லைன்னா அபிஷேகம் இல்லை. இன்னைக்கு எலியாக்குள்ள இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்னன்னா, அவர்
கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்தார். அவர் கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். இது ஏதோ ஒரு கீழ்ப்படிதலா நான் பார்க்கல. இது எலியா மேல இருந்த ஒரு பெரிய அபிஷேகமா நான் பார்க்கிறேன். எலியாவுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பெரிய அபிஷேகம் இருந்துச்சு. அவன் கர்த்தர் சொன்னதை செய்யறதுக்கு எங்கேயுமே தயங்கவே இல்லை. ஒருவேளை கர்மேல் மலையில பார்த்தா அங்க எலியா சொல்றாரு ஆகாபு ராஜா கிட்ட, கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா பாத்தரலான்னு சொல்லிட்டு நிக்கிறார். நின்ற உடனே அவங்க சொல்றாங்க பாத்தரலாம். சரி சரி என்ன பண்ணணும்? ஒரு பலிபீடத்தை கட்டலாம். பலிபீடத்தை கட்டி 850 தீர்க்கதரிசிகள் நிக்கிறாங்க. ஆனா ஒரே மனுஷன் துணிஞ்சு போய் நின்றா. இன்னைக்கு எழுப்புதலின் காலத்துல துணிந்து போய் நிற்கிற ஒரு தலைமுறையை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். இது எப்படிங்க இந்த துணிவு வரும்? கர்த்தர் அபிஷேகித்தா வரும். வேதத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், பேதுரு இயேசப்பா உயிரோடு இருக்கும்போது சிலுவைக்கு போகும்போது 3 முறை சொல்றான். எதனால அவரு தெரியாதுன்னு சொல்றான்? 3 முறை தெரியாதுன்னு சொல்றான். ஏன் சொல்றான்னா, சுத்தி இருக்கிறவங்க மேல ஒரு பயம். என்ன பண்ணுவாங்களோ, நம்மள கொன்றுவாங்களோ, என்ன நடக்குமோங்கிற ஒரு பயத்துல அவன் 3 டைம் என்ன பண்றானா, எனக்கு இயேசுவ தெரியாது, எனக்கு இயேசுவ தெரியாது, எனக்கு இயேசுவ தெரியாதுன்னு சொல்றான். ஆனா அதே பேதுரு கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவனுடைய அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம், ஒரு அபிஷேகத்துல நிறைஞ்சதுக்கு அப்புறம் 3000 பேருக்கு முன்னாடி நின்று 5000 பேருக்கு முன்னாடி நின்று தைரியமா சொல்றான், நீங்க சிலுவையில் அறைஞ்ச இயேசு தான் இவனை சுகப்படுத்தினார்னு. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில ஒரு துணிவு வரணும்னா ஒரு பெரிய அபிஷேகம் வரணும். நம்முடைய தைரியத்துக்கு பின்னாடி ஒரு அபிஷேகம் தேவைங்க. இன்னைக்கு எலியாவுடைய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்மை சுதந்தரிக்க வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அது தேவைங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமையில இருக்கிறது கர்த்தருக்கு அவசியம் இல்ல. நீங்க இந்த எழுப்புதலின் காலத்துல அதிகமா ஓடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த எழுப்புதலின் காலத்துல நீங்க அதிகமா செயல்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த எழுப்புதலின் காலத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் என்ன தேவை தெரியுமா? ஒரு துணிவின் அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவாரா? கண்டிப்பா தருவார். இந்த அபிஷேகம் வர்ற வரைக்கும் தான் சில விஷயங்களை பயப்படுத்தும், சில விஷயங்களை காயப்படுத்தும், சில விஷயங்களை கஷ்டப்படுத்தும். உங்களுக்கு வேதத்தில் தெரியும், ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொலை பண்றதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. கல்லெல்லாம் தூக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ தூக்கிட்டு நிற்கும் போது இந்த ஸ்தேவான் என்ன பண்றாருன்னா, அப்படியே முழங்கால் போட்டு நின்று தன்னுடைய கைகளை ஏறெடுத்து தன்னுடைய ஜீவனை விடுறாரு. என்னங்க ஆச்சரியம்! ஏங்க, நம்மள ஒருத்தன் அடிக்க வந்தா வர்றதுக்கு முன்னாடியே ஓடுற கூட்டம் சிலது இருக்கும், வர்றவனை எதிர்த்து நிற்கிற கூட்டம் இருக்கும். ஆனா ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா, தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறார். இதுக்கு பின்னாடி இருந்தது என்ன தெரியுமா? ஸ்தேவான் மேல வந்த தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகம். இந்த ராத்திரி தேவஜனங்களே, இன்னைக்கு அபிஷேகம் உள்ள சந்ததியை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அபிஷேகம் உள்ள எலியாக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்க தான் இந்த எலியா. இந்த சப்தத்தை கர்த்தர் உங்களை கேட்க பண்ணுவார்னா, இது எனக்கு திட்டமா தெரியும். கர்த்தர் பேசின வார்த்தை கர்த்தர் உங்களை கேட்க பண்ணுவார்னா, நான் சொல்றேன், கர்த்தர் பெரிய எலியாவா உங்களை நிற்க வைக்க விரும்புகிறார். சோ எலியாவுடைய வாழ்க்கையில எந்த ராஜாவுக்கும் அவர் பயப்படல, எந்த மனுஷனுக்கும் அவர் பயப்படல. கர்த்தர் கொல்லுவேன்னு சொல்லாரா, கொல்லுவார்னு சொல்லுவாரு. சோ கர்த்தர் இதை செய்வேன்னு சொன்னாரா, தைரியமா போய் சொல்லுவாரு. கர்த்தர் இதை வாழ்க்கையில செய்ய போறார். கர்த்தர் இதை உனக்கு செய்ய போறார். அப்படிப்பட்ட எலியாவா இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க எழும்பியே ஆகணும். இந்த கடைசி கால எழுப்புதல் எப்போ வரும் தெரியுமா? அபிஷேகம் பெற்ற எலியாவா இந்த சந்ததி எழும்பும் போது, இந்த தேசம் எழும்பும் போது, கர்த்தர் ஒரு எழுப்புதலை வாக்கு பண்ணி தான் இத்தனை ஊழியங்களை நிறைவேற்றும்படி நம்முடைய கையில எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது தெரியுமா? எழுப்புதலுக்கு அபிஷேகம் பெற்ற எலியா மிஸ் ஆகுறாங்க. இன்னைக்கு நீங்க இந்த அபிஷேகத்தோட எழும்புங்க. இன்னைக்கு எல்லா அபிஷேகமும் இருக்குது. அந்நிய பாஷையில பேசுறது மட்டும் அபிஷேகம் இல்லைங்க, ஒரு பெரிய துணிவின் அபிஷேகம். எலியாவுக்குள்ள அந்த துணிவு இருந்துச்சு பாருங்களேன். ராஜா கிட்ட போய் பேசணுமா சுவிசேஷம், நான் போய் சொல்றேன். ராஜா கிட்ட போய் செய்தி சொல்லணுமா, நான் போய் சொல்றேன். இன்னைக்கு ஏன் அந்த துணிவு இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு வர மாட்டேங்குது? இன்னைக்கு தைரியமா போய் சுவிசேஷம் சொல்ல முடியல. இன்னைக்கு தேசத்தை பார்த்தா பயமா இருக்குது, ராஜ்யங்களை பார்த்தா பயமா இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட எழும்பி
செயல்படுகிற அநேகர் இந்த பூமியில இருக்கிறாங்க. எழும்பி கட்டுகிற அநேகர் இருக்கிறாங்க. அவங்க மேல எல்லாம் என்ன இருக்குன்னா, எலியா மேல இருந்த தேவனுடைய துணிவின் அபிஷேகம் இருக்குதுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு தைரியத்தின் அபிஷேகம் வேணும், ஒரு தைரியத்தின் வல்லமை வேணும். அந்த வல்லமை யார் மேல இருந்த வல்லமை தெரியுமா? எலியா மேல இருந்த வல்லமை. தேவன் இன்னைக்கு அநேக எலியாக்களை தேடிக் கொண்டிருக்கிறார். தேவன் தேடுகிற எலியா நீதாம்பா, தேவன் தேடுகிற எலியா நீதாமா. இன்னைக்கு ஒன்ன கர்த்தர் எடுக்கிறது ஏன் தெரியுமா? இந்த பூமியில் ஒரு பெரிய எழுப்புதலின் தீ பரவணும். எழுப்புதல்னா நத்திங் பட்ங்க, இயேசு பரவறதாங்க எழுப்புதல். இயேசுடைய நாமம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் சொல்லப்படுறதாங்க எழுப்புதல். இந்த காலத்தில் அப்படி ஒரு எழுப்புதல் கண்டிப்பா தேவைங்க. அப்படி ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் தேவைங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாழ்ந்த அத்தனை தேவ மனுஷங்களும் எப்படிதான் இருந்தாங்க தெரியுமா? தங்களுக்கு மரணமே வந்தா கூட தங்க கழுத்தை கொண்டு போய் கத்தியில கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. எத்தனையோ தேவ மனுஷங்க தங்களை கொண்டு போய் விலைக்கிரயமா கொடுத்துதான் இந்த பாதைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். உங்களை நிறைய பேருக்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் தெரியும். அந்த பைபிள் உருவான கதை என்ன தெரியுமா? 1600ஆம் நூற்றாண்டில் வில்லியம் டிண்டேல்னு ஒரு தேவ மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க பிரிவை சார்ந்த ஒரு மதகுரு. அப்போ அவருக்கு என்ன விருப்பம்னா, அதிகமாக பைபிளை சொல்லித் தருவார், அதிகமாக பைபிளை ப்ரீச் பண்ணுவார். அப்போ அவரோட கூட வேலை செஞ்சுட்டு இருந்த சமயமான பிரீஸ்ட் எல்லாம், குருக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அதிகமாக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, இது அதிகமாக பேசக்கூடாதுன்னு ஒன்னே இவர் என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் சொல்லுவார். இதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதுக்கு மேலே நீ எங்கே இருக்கக்கூடாதுன்னா இந்த ஆலயத்தில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வருவார், கர்த்தர் மட்டும் ஒருவேளை என்னை நம்பி எனக்கு இன்னும் ஜீவனை தருவார்னா நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன்னா, ஒரு சின்ன பிள்ளைய உங்களை விட வேத அறிவு நிறைஞ்ச பிள்ளையா நிறுத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் போட்டுட்டு அங்கேருந்து வந்துடுவார். அங்கேருந்து வந்துட்டு இவர் வேற ஒரு இங்கிலாந்துக்கு போயிட்டு பைபிளை எல்லாம் எடுத்து எழுதுவார். பைபிளை எல்லாம் எடுத்து எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணுவார். எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு சாக்கு மூட்டை, ஒரு 4 சாக்கில் எடுத்துட்டு மறுபடியும் அதே ஊருக்கு கொடுப்பார். இதை பார்த்த அந்த மத குருக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் அங்கேயே கட்டி தீ வச்சு எரிச்சிருவாங்க. ஆனால் அவரை எரிக்கிற அந்த மரண தருவாயில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், கர்த்தர் யாரோ ஒருவரை எழுப்பி இதை மறுபடியும் வெளிப்பட பண்ணுவாராகன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த பட்டணத்தில் இருக்கிற கிங் ஜேம்ஸை எழுப்பி ஒரு பெரிய டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷனா ஒரு பைபிளை உருவாக்கினாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஊழியர்கள் வாழ்ந்த ஊழியம் தான் இந்த பூமி. அப்படிப்பட்ட தேவ மனுஷங்க வாழ்ந்து ஊழியம் செஞ்சதுதான் இந்த ஊழியம். இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவ மனுஷங்க இன்னைக்கு தேவை. அப்படிப்பட்ட எளியாக்கள் இன்னைக்கு தேவை. ஒருவேளை மரணம் வரும் உண்மைதான், அழிவு வரும் உண்மைதான், கப்தி வரும் உண்மைதான். ஆனா அதன் நடுவில் கூட வைராக்கியம் பாராட்டுகிற சில எலியாக்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். சில எலிசாக்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி கர்த்தருக்காய் கர்ஜிக்கிற சில எலியாக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த 40 நாள் ஜெபம் முடியறதுக்குள்ள கர்த்தர் அநேக எலியாக்களை எழுப்புவாராக. கர்த்தர் அநேக எலிசாக்களை எழுப்புவாராக. கட்டாயம் நான் விசுவாசிக்கிறேன். இந்த 40 நாள் முடியறதுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய சேனையை எழுப்பி நிற்க வைப்பாராக. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுப்பி நிற்க வைப்பாராக. முதல்ல எலியா மேல இருந்த அபிஷேகம் என்னன்னா, அது ஒரு துணிவின் அபிஷேகம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில துணிவு வேணுங்க. எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க கூடாது, எல்லாத்துக்கும் சோர்ந்து போயிட்டு இருக்க கூடாது. சிலர் சொல்லுவாங்க, வாலிபர்கள் மட்டும் தைரியமா எழும்பி ஊழியம் செய்யட்டும். வயசானவங்க என்ன பண்ண போறீங்க? மோசே என்ன பண்ணாரு? 80 வயசுல ஊழியம் பண்ணாரு. பெண்கள் மட்டும் செய்யட்டும், ஆண்கள் என்ன பண்ண போறீங்க? நான் கேட்குறேன், ஆண்கள் என்ன பண்ண போறீங்க? எலும்பித்தானே ஆகணும். எலியா ஆண்டாங்க. எலியா வாலிபன் மாத்திரம் இல்லை, நடுத்தர வயசாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும். இல்லை 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 இன்னைக்கு நான் சொல்கிறேன், கடைசி கால எலியாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்னா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நீங்க உங்களுக்கு தரப்போறார். ஒருவேளை சில பயங்களின் நடுவில், சில திகில்களின் நடுவில் இருக்கிறீங்களா? ஐயோ எப்ப நான் சாக போறேன்னு எனக்கு தெரியல, அப்படிப்பட்ட மரண ஓலத்தின் நடுவில் நான் நிற்கிறேன் சொல்றீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, எலியாவின் அபிஷேகத்தை
நான் உனக்கு தரப்போறேன். எலியாவின் வல்லமையை நான் உனக்கு தரப்போறேன். அந்த வல்லமை என்னங்க? துணிவின் நடுவில தைரியமாய் நின்ற வல்லமை. துணிவின் நடுவில ஒரு வேற பயத்தின் நடுவில துணிஞ்சு நின்ற வல்லமை. சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது துணிஞ்சு ஓடின வல்லமை. அது எலியாவின் வல்லமை. அந்த வல்லமை உங்களுக்கு கர்த்தர் தருவார். 2வது பாருங்க, முதலாவது நான் சொன்னேன் துணிந்து நின்ற எலியா. 2வது பாருங்க, அதே அதிகாரத்துல 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. இப்போ நமக்கு சம்பவம் நான் சொன்னேன். எலியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, ராஜாவுடைய சேனை வரும்போது அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, ராஜாவை கட்டிலே சாகடிக்க போறார் அப்படின்னு தைரியமா சொல்லிட்டார். இப்போ ராஜா என்ன பண்றாருன்னா, ஒரு 50 பேர் அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாருன்னா, அவனை கூப்பிட்டு வா. அந்த எலியா தான் அதுன்னு ராஜா தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க போய் சம்பவத்தை சொன்னோன்னே, இவ்வளோ தைரியமா ஒரு மனுஷன் பேசுறானா அது எலியாவா தான் இருக்கும், நீங்க போய் அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 51 பேரை முதல்ல போய் அனுப்புறாரு. அனுப்பின உடனே இந்த 51 பேர் போயிட்டு எலியாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே எலியா சொல்றாரு, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் இவங்க அக்கினி இவங்களை பட்சிக்கட்டும்னு உடனே வானத்திலிருந்து ஒரு அக்கினி 51 பேரையும் பட்சித்து போட்டுருது. அடுத்து இன்னொரு 51 பேர் அனுப்புறாரு. அவங்களையும் என்ன நடந்துருதுன்னா, ஒரு அக்கினி பட்சித்துருது. அப்போ இதுல இருந்து என்ன இருக்குன்னா, 2வது எலியாவுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? எலியா என்ன சொல்றாரோ அதுக்கு பரலோகம் உடனே செவிசாச்சுது. பரலோகத்துடைய கவனம் எலியா மேல இருந்துச்சு. இன்னைக்கு தேவஜனங்களே, ஏன் உங்க வாழ்க்கையில சில ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன் இன்னும் சில வருஷம் சில மாசம் காத்து இருக்கிறீங்க? ஏன் தெரியுமா? ஒரே காரணம், நீங்க இன்னும் பரலோக கவனத்துக்குரிய அபிஷேகத்துல இல்ல. எலியா எந்த அபிஷேகத்துல இருந்தார் தெரியுமா? பரலோக கவனத்தில் இருக்கிற அபிஷேகம். சோ எலியா அக்கினி வரணும்னு சொன்னா அக்கினி வந்துச்சு. எலியா வானம் அடைக்கப்படணும்னு அடைக்கப்பட்டுச்சு. காரணம், எலியா பரலோகத்தின் கவனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு தேவஜனங்களே, நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் இன்னும் தாமதமான பதில்? ஏன் இன்னும் அக்கினி வர மாட்டேங்குது? வசனம் அழகா சொல்லும், உடனே நடந்துச்சாம். எலியா சொன்ன உடனே எல்லாம் வந்துச்சாம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சொல்றேங்க, உடனே 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 அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரலோக கவனத்தில் உள்ள ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். இங்க மாத்திரம் இல்லைங்க, கர்மேல் மலையில எலியா 850 தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி நிற்கும் போது தைரியமா சொல்லுவாரு, கர்த்தரே தேவன், அக்கினி வரட்டும்னு. அப்படியே ஒரு அக்கினி வருது. ஸோ இன்னைக்கு பரலோக கவனம் தான் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில ஏன் இன்னும் ஜெபத்துக்கு பதில் வரல? நீங்க பரலோக கவனத்துல இன்னும் வரல. உங்க வாழ்க்கையில நீங்க பரலோக கவனத்துக்குள்ள வருவீங்கன்னா கண்டிப்பா உங்க ஜெபத்துக்கு பதில் வராம இருக்க முடியாது. எலியாவுடைய வாழ்க்கையில எலியா பரலோக கவனத்தில் இருக்கிற ஒரு தேவ மனிதனாய் வந்தான். எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. அவன் சகல நேரத்திலும் பரலோக கவனத்தில் உள்ள ஒரு தேவ மனுஷனா இருந்தான். பரலோக கவனத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனா இருந்தான். இன்னைக்கு நீங்க யார் கவனத்தில் வாழ்றீங்க? யார் கவனத்தில் வாழ்றீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில சில ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது? ஏன் சில தாமதங்கள், ஏன் சில தடைகள்? நம்ம பரலோக கவனத்தில் இல்லை. எலியா பாருங்க, நான் தேவ மனுஷனானா அக்கினி இறங்கி இந்த 51 பேரை கொல்லட்டும்னு வானத்திலிருந்து ஒரு அக்கினி 51 பேரை கொன்று போட்டுருச்சு. முதல் டைம் தான் நடந்துச்சா? 2வது டைம் ராஜா இன்னொரு 51 பேர் அனுப்புறார். அந்த 51 பேரையும் பார்த்தா அவர் சொன்ன உடனே அப்படியே நடந்துச்சு. சில பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சும்மா போகும்போது இல்லை பேசும்போது சாதாரணமாக ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. அது அப்படியே சீக்கிரம் நடந்துடும். அது அப்படியே நடந்துடும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கர்த்தர் நிலைவரப்படுத்திடுவார் அந்த வார்த்தையை. காரணம் என்னன்னா, அந்த பரிசுத்தவான்கள் பரலோக கவனத்தில் வாழ்கிற ஒரு அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். இன்னைக்கு பரலோக கவனத்தில் இருக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு வேணுங்க. பரலோக கவனத்தில் இருக்கிற ஒரு வல்லம் உங்களுக்கு வேணுங்க. பரலோக கவனத்துக்குள்ள இருக்கிற ஒரு அக்கினி உங்களுக்கு வேணும். இன்னைக்கு அது ரொம்ப அவசியம் தேவஜனங்களே. இன்னைக்கு ஒருவேளை நீங்க இதை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில பரலோக கவனத்துல வாழ்ற ஒரு அபிஷேகம் ரொம்ப 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 அவசியம். உங்க வாழ்க்கையில எல்லாமே ஜெயமா இருக்கணும்னா, எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நீங்க கண்டிப்பா எதுல இருக்கணும்னா பரலோகத்துடைய கண் பார்வையில இருக்கணும். பரலோகத்துடைய தூரத்துல இருக்கணும். பரலோகம் கேட்கிற இடத்துல இருக்கணும். இந்த எலியா பாருங்க, மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாரு. சரி, வானம் அடைக்கப்பட்டுருச்சு. அடுத்து மழை பெய்யணும்னு ஜெபம் பண்றாரு, பெய்யுது.
எப்படிங்க? அதுதான் பரலோக கவனம். அதுதான் பரலோக கவனத்தின் அனுபவம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த பரலோக கவன அனுபவம் இருக்குதா? இன்னைக்கு நான் உங்க வாழ்க்கையில திட்டமா சொல்றேங்க. ஒரு பரலோக கவனத்தின் அனுபவத்தின் அபிஷேகம் இன்னைக்கு வேணும். எலியாவுடைய வாழ்க்கையில முதல் இருந்த அபிஷேகம் ஒரு தைரியத்தின் அபிஷேகம். இரண்டாவது எலியாவுடைய வாழ்க்கையில இருந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? பரலோக கவனத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய அபிஷேகம். பரலோக கவனத்தில் இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் அது எலியா மேல தங்கி இருந்துச்சு. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பரலோக கவனம் வருவதாக, உங்கள் குடும்பத்தின் மேல பரலோக கவனம் வருவதாக, உங்க ஊழியத்தின் மேல பரலோக கவனம் வருவதாக, உங்கள் காரியங்கள் மேல பரலோக கவனம் வருவதாக. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உங்க ஊழியங்களை கட்டவிழ்ப்பாராக. ஷபகதுரா ஆண்டவர் கண்டிப்பா சொல்றேன், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்ப்பாராக. முதலாவது எலியா மேல இருந்தது ஒரு துணிவின் அபிஷேகம். இரண்டாவது எலியா மேல இருந்தது பரலோக கவனத்தின் அபிஷேகம். மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அதே அதிகாரத்தில் 13வது வசனம். திரும்பவும் மூன்றாம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக. ஃபர்ஸ்ட் ஒரு 51 பேர், ரெண்டாவது ஒரு 51 பேர், எல்லாத்தையும் அழிச்சாச்சு. மூணாவது இன்னொரு 51 பேர் வராங்க. வரும்போது ஃபர்ஸ்ட் வந்த 2 பேரும் தேவ மனுஷனை சீக்கிரமா வாங்க உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. மூணாவது மனுஷன் அதிகாரமுள்ள தலைவன், ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன், அவன் வரும்போதே எப்படி வரான்னா அப்படியே தன்னை தாழ்த்திட்டு வரான். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு மூன்றாவது அபிஷேகம் என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை மேல இருக்க வேண்டிய மூன்றாவது அபிஷேகம் என்ன தெரியுமா? அத்தனை எதிரிகளையும் பணிய செய்கிற அபிஷேகம். உங்களை சுத்தி இருக்கிற அத்தனையும் பணிஞ்சு ஆகணுங்க. எது யாருக்கு பணியலைனாலும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அது பணிஞ்சு ஆகணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த கடைசி காலத்துல, இந்த எழுப்புதல் காலத்துல உங்களுக்கு அவசியங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு அபிஷேகம் தேவை. யாருக்குமே பணியாத சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு பணியணும். யாருக்குமே பணியாத பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு பணியணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ராத்திரி உங்களுக்கு தருவாராக. உங்க வாழ்க்கையில இந்த அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. இந்த அபிஷேகம் ரொம்ப அவசியங்க. சத்துருவை பணிய செய்கிற அபிஷேகம், மனுஷங்களை குனிய செய்கிற அபிஷேகம், மனுஷங்களை எல்லாருக்கும் முன்னாடி வந்து நமக்கு முன்பாக தாள பண்ணுகிற அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில கட்டவிழ்ப்பாராக. ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்தவன் எலியாட்ட அப்படியே பெருசா வந்து, தேவ மனுஷனே கூப்பிடுறான் வாங்க. ஆனா மூணாவது வந்தவன், தேவ மனுஷனே, எங்க பிராணன் உங்களுக்கு என்னவா இருக்கட்டும்னா அருமையா இருக்கட்டும், எங்க உயிர் அற்பமா எண்ணிராதீங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தாழ்த்தி. ஒரு மனுஷன் உயிர் செத்துறக்கூடாது. ராஜா எத்தனை பேர் அமைச்சிருக்கிறாருன்னா 51 பேர். 51 பேர் 3 டைம் அமைச்சிட்டார். இப்ப மூணாவது மனுஷன் வரும்போதே எப்படிதான் வரான்னா எலியாக்கு முன்னாடி பணிஞ்சுதான் வரான். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு முன்னாடி உலகம் பணிஞ்சுதான் ஆகணும், சத்துருக்கள் பணிஞ்சுதான் ஆகணும். இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நின்ற அநேக எதிரிகளை, சத்துருக்களை இந்த அபிஷேகத்திற்கு பிற்பாடு கர்த்தர் பணிய பண்ணுவார். கர்த்தர் பணிய பண்ணுவார். ஒரு பணிவின் அபிஷேகம் இறங்கி வரப்போகுதுங்க. அத்தனை சத்துருக்களையும் பணிய பண்ணுகிற அபிஷேகம் இந்த ராத்திரி அது உங்க வாழ்க்கையில வரும். என் வாழ்க்கையில அபிஷேகமே இல்லைன்னு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஒரு முறை ஒரு தேவ மனுஷன் வந்து ஊழியம் செய்யும் போது ஒரு பிசாசு பிடிச்சவரை சங்கிலியால கட்டி கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே அவர் சொல்றாரு, சரி நான் நாளைக்கு ஜெபம் பண்றேன், இன்னைக்கு போயிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்றதுக்கு வரும்போது அவங்க சொல்றாங்க, இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதனால தான் கட்டி வச்சிருக்கிறோம். அப்போ இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, கயிறெல்லாம் கழட்டி விடுங்க, சங்கிலியெல்லாம் கழட்டி விடுங்க. அவங்க சொல்றாங்க, ஐயோ கழட்டி விட்டா தாங்க முடியாது, இல்லாத பாடுபடுத்திடுவான், இவனை யாராலையும் அடக்க முடியாதுன்னு. இவர் சொல்றாரு, நீ கழட்டி விடு, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இவராச்சு பிசாசாச்சு 2 பேரும் என்னமோ போராடட்டும்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுட்டாங்க. கழட்டி விட்ட உடனே அந்த ஆவி அப்படிச்ச மனுஷன் அப்படியே பணிந்து வந்து அந்த தேவ மனுஷனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டானா. இன்னைக்கு நான் சொல்றேங்க, யாருக்கு முன்னாடியுமே பணியாத சூழ்நிலை அபிஷேகம் பெற்ற எலியாவுக்கு முன்னாடி பணிஞ்சுதான் ஆகணும். பணிய
பணிய முடியாத சூழ்நிலை ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை வாழ்க்கையில இருக்க முடியாது. யாருடைய வாழ்க்கையில வேணா பணியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பணிந்து வராத சூழ்நிலை இருக்க முடியாதுங்க. இந்த ராத்திரி நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையெல்லாம் இதுவரைக்கும் உங்க முன்னாடி பணியலையோ, கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவார்னா, இந்த அபிஷேகத்துக்கு அப்புறம், இந்த ராத்திரி வேலைக்கு அப்புறம் அத்தனையும் பணிய பண்ணுவார், அத்தனையும் குனிய பண்ணுவார். இதுவரைக்கும் அவங்கெல்லாம் அதிகாரம் உள்ளவங்க பிரதர், அவங்க கிட்ட எல்லாம் நாங்க நின்று பேசவே முடியாது, அவங்க கிட்ட எல்லாம் நாங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரத்தில் உள்ள அநேக ஆளுமைகளை கர்த்தர் நமக்கு முன்பாக பணிய பண்ணுகிற அபிஷேகம், அதுதான் எலியா மேல இருந்த அபிஷேகம். சோ 3 அபிஷேகம் சொன்னேன். முதலாவது எலியாவுக்குள்ள இருந்த தைரியத்தின் அபிஷேகம், இரண்டாவது எலியாவுக்குள்ள இருந்த பரலோக கவனத்தின் அபிஷேகம், மூன்றாவது சொன்னேன் அத்தனை சத்துருக்களையும் பணிய செய்த அபிஷேகம். இன்னைக்கு இந்த அபிஷேகம் உங்களுக்கு வரப்போகுது. கர்த்தர் இன்னைக்கு நிரப்ப போகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம மேல இந்த 3 வகையான அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். இன்னைக்கு 2வது நாள் கர்த்தர் சொன்னாரு, எலியாவின் அபிஷேகத்தை சுதந்தரித்துக்கோங்க, எலியாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த 2வது நாள் இந்த 3 அபிஷேகத்தையும் கர்த்தர் நம் தலையின் மேல வர பண்ணுவாராக, நம் தலையின் மேல கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தர் கண்டிப்பா இந்த அபிஷேகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இதுவரை பணியாத சூழ்நிலையெல்லாம் உங்க முன்னாடி வந்து பணிய ஆரம்பிக்கும். இதுவரை பணியாத பிரச்சனையெல்லாம் உங்க முன்னாடி வந்து அது விழுக ஆரம்பிக்க போற காலம் வந்துருச்சு தேவ ஜனங்களே. இப்ப நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். நீங்க கேட்க போறீங்க, ஒரு மனதோடு கேளுங்க, ஆண்டவரே எலியாவின் அபிஷேகத்தை நான் சுதந்தரிக்கணும். நீங்க இப்ப கேட்டாலும் சரி, நேரில் முடிச்சு கேட்டாலும் சரி, நல்ல ஜெபம் பண்ணுங்க. எந்த நேரத்தில் இந்த செய்தியை நீங்க இந்த சத்தத்தை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எலியாவின் மேலிருந்து ஒரு அபிஷேகம், ரக லக துர பௌஷம் தர பால பஹந்தரபா, எலியா மேல இருந்த அபிஷேகம், அது அப்பா துணிவின் அபிஷேகம், ஒரு தைரிய அபிஷேகம். இந்த ராத்திரி இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த தைரியம், அந்த தைரியத்தின் ஆவியானவர், தைரியத்தின் ஆவியானவர், தைரியத்தின் ஆவியானவர் ஷக லக லபோ ஷம்த ரபக்க பலபா ரேப ரக்கட்டுர பலபோ ஷம்த ரபல பக்க பலபா. ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் தம்முடைய அபிஷேக தைலத்தோடு இறங்குவீராக, அபிஷேக தைலத்தோடு இறங்குவீராக. ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகம் இறங்கட்டும். ரிகா லபா லபோ ஷம்த ரபலோ ஹம்த ரபோ. ஒவ்வொருவர் மேலும் அந்த அக்கினி இந்த ராத்திரி வேளையில இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ரிக்கரபலபா ஷம்தரபலபா ஓர் கட்டுபா ராம்தரபோஷதா. சத்துருவை பணிய பண்ணுகிற ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஒரு தெய்வீக அபிஷேகம், தெய்வீக அபிஷேகம், தெய்வீக அபிஷேகம், தெய்வீக அபிஷேகம். ஓர் கதுரபலு ஹம்தரபோஷதா. இதற்கு முன்னாடி நீ பார்த்த சூழ்நிலைகள் இனி அப்படி இருப்ப போவது இல்லை. கர்த்தர் சொல்றார், கடைசி கால எலியாவே நீ எழும்பு, கடைசி கால எலியாவே நீ எழும்பு, கடைசி கால எலியாவே எழும்பு, கடைசி கால எலியாவே எழும்பு. நீதான் அந்த எலியா, நீதான் அந்த எலியா. எலியாவின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் வருவதாக, எலியாவின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் வருவதாக. ஒரு கதா ரபா லபோ ஷம்தரா. எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன், எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன், எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன். இந்த ராத்திரி வேளையில் எலியாவின் மேல இருந்த ஒரு வல்லமை, 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 வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். லேபர ஹம்தர பௌஷதா. எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் ஐயோ என்னால முடியல, இதுக்கு மேல மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த குடும்பங்கள் மேலெல்லாம் ஒரு வல்லமை ரீதா ராபா லாபா ஷகது ராபா ஓ ரகடுகா பலபா ஷம்தரா ஓகா பந்த ரக லாபா ஷம்தரா ஓ ரகடுகா பலபா கதுர பாகா பலபோ ஷம்தரா ரேபா லாபா கபா லபோ ஷம்தரா ரீதா ரபலதினி ஹம்தர பௌஷதா. ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி நிறைத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த 2வது நாள் எலியாவின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி சமாதானமா இருக்கட்டும், இந்த நாள் சமாதானமா இருக்கட்டும். என்ன தேவையோடு, என்ன துக்கத்தோடு இந்த உபவாசத்தில் கலந்திருக்கிறாங்களோ அத்தனை தேவைகளும், அத்தனை சூழ்நிலைகளும் மாற்றப்படட்டும், சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே பல மடங்கு பிளஸ் பண்றேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இணைந்து இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே தயவினால மூடிக்கொள்ளுங்க, கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.